கண்ணுங்க ஒரு மூணு கிடாரி கன்றுகள் நிற்குதுங்க. பேசிட்டு இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச பாய் தான் பேசிட்டு இருக்காப்புல. வந்து கட்டுப்படி ஆகலான்னு நினைக்கிறேன். பாருங்க பசு மாடுங்களாம் நல்லா ஜம்மன் இருக்கு. ஒரு பேர் சாமுண்டி வண்டி ஓனர் பேர், அவர் நம்பரை வந்து சொல்லியிருக்காரு. முடிஞ்சா நம்பர் அவர் நம்பரை போடுறேன். 25,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஆம்பூர். வணக்கம் வணக்கம். எந்த ஊர் ப்ரோ? கேத்தானப்பட்டியா? ரன்னிங் மாடா? பல்லுண்ணா? 6. கேத்தாண்டப்பட்டிங்களாங்க. ரன்னிங் மாடா 6 பல்லு. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்க? சூப்பர் கலருங்க. கலர் சூப்பர் கலர். வளர்ப்பு குட்டி அருமையாக இருக்குது. 23 இங்கே கிடாரி கண்ணுங்க ஒரு மூணு கிடாரி கன்றுகள் நிற்குதுங்க. பேசிட்டு இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச பாய் தான் பேசிட்டு இருக்காப்புல. வந்து கட்டுப்படி ஆகலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேல்ஸ் ஆகாமல் லாஸ்ட்டில் நிற்கிதான். அதெல்லாம் வந்து அதுக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க. பாருங்க பசு மாடுங்களாம் நல்லா ஜம்மன் இருக்கு. இந்த வண்டி காலை தாங்க 65,000 ரூபா வந்து சொன்னாங்க. ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி லைவ்லேயே அதை போட்டிருப்போம். இது வந்து அவர் பேர் சாமுண்டி வண்டி ஓனர் பேர், அவர் நம்பரை வந்து சொல்லியிருக்காரு. முடிஞ்சா நம்பர் அவர் நம்பரை போடுறேன். 25,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஆம்பூர். வணக்கம் வணக்கம். முடியலாம் அவர் கான்டாக்ட் பண்ணி வண்டி மாடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ வண்டி மாடை அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க. எந்த ஊர் ப்ரோ? கேத்தானப்பட்டியா? ரன்னிங் மாடா? பல்லுண்ணா? 6. கேத்தாண்டப்பட்டிங்களாங்க. ரன்னிங் மாடா 6 பல்லு. ரொம்ப பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்கல்ல. ஒரு வளர்ப்பு கன்று எப்படி இருக்கு பாருங்களா? நல்லா ஜம்மன கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்க? சூப்பர் கலருங்க. கலர் சூப்பர் கலர். வளர்ப்பு குட்டி அருமையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 12,000 இருந்தால் வாங்கிக்கலாம். 10,000க்கு மேலே முன்ன பின்னா வாங்கிக்கலாம். சூப்பர் கண்ணு. நல்லா பெரிய மடியா. பெரிய மடியை எவ்வளோ சொல்லிடுறேன். எனக்கு ஒரு மூலிகையில மருந்து 1000 ரூபாய் வாங்க தெரியும். 10,000 வாங்கிடுவேன். அந்த மாதிரி பணம் வேணாம்னா நான் ஒரிஜினலாக கொடுக்குறேன். இந்தாங்க ஏழை பண்ண மருந்து அதிகமாக கொடுக்குறேன். வீட்டில் முக்கியமான பொம்பளைங்க கொடுங்க. குழந்தைங்க கூட வெள்ளை ஊற்றுது. அந்த மாதிரி பொம்பளைங்க கொடுங்க. எத்தனை பல்லு? 8 பல்லு. பல்லு இல்லைன்னா பக்குன்னு ஆகிட்டார் அவர். எவ்வளோ சொல்கிறாரு தம்பி? எவ்வளோவா சொல்லிங்க? எத்தனை கன்று போட்டிருக்க? 3வது கண்ணு. நாங்கள் சனியார் இது 3வது கண்ணு. வயிற்றுல கற்று வந்து 3வது கண்ணு பார்த்துட்ருக்காங்க. 60,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த மாடு 15 லிட்டருங்க. இது 15 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மாடு ஒன்று வச்சுங்க, அது சேல் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஒரு பெரிய மாடு இருக்குது பாருங்க. நல்லா ஜம்மன். நடக்க முடியாத போயிட்டு இருக்குதா மாடு.
கன்றுக்குட்டிகள் சந்தையில் பாரு கன்றுக்குட்டி எப்படி இருக்கு எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிற கன்றுக்குட்டிகள் எல்லாம் ஜெர்சி கன்றுக்குட்டி ஹெச்எப் கன்றுக்குட்டியெல்லாம் வந்து நல்லா தரமாக இருக்குது நல்ல தரமான ஹெச்எப் குட்டிங்க எல்லாம் ஃபுல்லாக நிற்கிறது இதெல்லாம் குட்டிங்கெல்லாம் பாரு எப்படி இருக்குது ஜம்முன்னு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்குது கலரு இந்த மாதிரி கலரை பார்த்தாதாங்க அடி கலரை பார்த்தாதாங்க அப்படியே இன்ட்ரெஸ்டாக இருக்குது கண்ணுக்குட்டிங்க வந்து ஜம்முன்னு சூப்பராக ஐயா பாருங்கள் ஜெர்சி கலர் பாருங்கள் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்குது கலர் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது மாடு கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ தான் சனியாக இருக்காண்ணா சனியாக இருக்கா இல்லை சனியாக இருக்கா ஃபஸ்ட்டு தலைச்சேத்து நீங்கள் வாங்க போகிறீங்களா சரி சரி தலைச்சேத்துங்க இது சனியாக இருக்குது சூப்பர் 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 எவ்வளோ சொல்லுது தம்பி 25 15 எந்த ஊரா தம்பி வெள்ளைக்குட்டியா பரவாயில்லடா வெள்ளைக்குட்டியில் நிறைய வியாபாரி இருக்காங்க சரி 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 24,000 ஆமாங்க அது 24,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இது கண்ணு குட்டி எப்படி இது பாரு ஜம்முன்னு 24,000 சொல்லியிருக்காங்க அந்த குட்டி இந்த குட்டி தாங்க 24,000 சொல்லியிருக்காங்க ஒர்த்தாக போகுமா இதே ஒரு 20,000 ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா மொத்தமே மற்றப்பள்ளி வியாபாரி தான் இந்த பக்கம் நிற்கிறாங்க கண்ணுக்குட்டிகளை வச்சுட்டு வணக்கம் வாங்கிட்டீங்களா பார்த்தீங்களா ஜெர்சி குட்டியா சரி 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 இதெல்லாம் இந்த மாதிரியா சின்னதாக வாங்க போகிறீங்களா சரி 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 பார்த்தோன்னா நல்லா சின்னதாக ஒரு ஜெர்சி குட்டி பார்த்துட்ருக்காரு இன்னும் அமைதியா ஆலயத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு அருமை அருமை ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் லைவும் போட்டிருக்கோம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கஷ்டப்பட்டு போடுறோங்க நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டெல்லாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் பார்த்து ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் களி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சொந்தக்கறி ஹோட்டலில் கறி சாதம் போட்டி எல்லாமே ரெடியாக இருக்குது சூப்பர் 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 காலையில் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க பெரும்பாலும் இந்த சந்தைக்கு வரங்க சொந்தக்கறி ஹோட்டலாக வந்து சாப்பிட்டு தான் போவாங்க ஆனால் கறி சாப்பாடு நிறைய பேர் காலையில் விரும்பி சாப்பிடுவாங்க வாணியம்படி மாட்டு சந்தை எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மாடுங்கள்லாம் நிறையா வந்துருந்தது வாணியம்படி மாட்டு சந்தை எல்லாம் சேல்ஸ் ஆகி எல்லாம் வண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க பாருங்கள் எல்லாம் வாணியம்படியிலேருந்து எல்லாம் கண்ணுங்களாக வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க கண்ணு போயிட்டுருக்கு இன்றைக்கி கண்ணுக்குட்டிங்களாம் நிற்க பாருங்க ரெண்டு வண்டிக்கு 100 ரூபாய்